புழல் சிறையில் முதலமைச்சர் விஜய் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஒருபுறம் சட்டமன்ற கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தற்போது சென்னை செங்குன்றம் அருகே உள்ள புழல் சிறையில் முதலமைச்சர் விஜய் திடீரென்று ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். நேற்றும் காலை பல்வேறு நிகழ்வுகள் காரணமாக அவர் சட்டமன்ற கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. மதியத்திற்கு மேல் மாலை நேரத்தில் அவர் சட்டமன்ற கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். இந்நிலையில் தற்போது முதலமைச்சர் விஜய் புழல் சிறையில் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், இது திட்டமிடப்பட்ட ஆய்வா, திடீரென்று ஆய்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புழல் சிறைக்கு சென்று முதலமைச்சர் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற தகவலை பார்க்கிறோம். என்ன விவரம்? தமிழக முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது புழல் சிறையில் உள்ளே சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக தமிழக முதல்வர் திரு ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாகவே அரசு துறை அலுவலகங்கள், மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக அவர் ஆய்வு மேற்கொண்டு அங்கு என்னென்ன குறைகள் உள்ளது என கேட்டறிந்து அதனை தீர்க்கமாக செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக தற்போது புழல் சிறையில் தற்சமயம் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். சுமாராக 15 நிமிடங்களாக புழல் பகுதியில் இருக்கக்கூடிய புழல் சிறைக்கு உள்ளே சென்று தற்போது அவர் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக புழல் சிறையில் இருக்கக்கூடிய தண்டனை கைதிகள் வார்டு, அதே போன்று விசாரணை கைதிகள் வார்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு உள்ளே சென்று என்னென்ன குறைகள் என அங்குள்ள அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். குறிப்பாக என்னென்ன பகுதிகளில் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும், எவ்வளவு அறைகள் உள்ளது, எத்தனை கைதிகளுக்கான இடவசதி உள்ளது, உணவின் தரம் எவ்வளவு, என்னென்ன மாறுதலுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு விவரங்களை தற்போது அதிகாரிகளிடம் கேட்டுத் தருகிறார். இந்த நிலையில் தான் தற்போது முதலமைச்சருடன் சிறைத்துறை டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட அதிகாரிகளும் உடனிருந்து வருகிறார்கள். இந்த ஆய்வானது சுமார் 15 நிமிடங்களாக நீடித்து வருகிறது. இந்த ஆய்வு முடிந்த பின்பு அவர் ரெடில்ஸ் பகுதியில் உள்ள வடகரை பகுதியில் உள்ள ஆண்கள் விடுதியில் இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வில் ஈடுபட உள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். திலகவதி, முதலமைச்சர் இப்போ மெட்ரோ ஆய்வுக்கு செல்வது, பல்வேறு விடுதிகள்ல ஆய்வுக்கு செல்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இப்போ சிறைக்கு ஆய்வுக்கு சென்றிருக்கிறார். ஏதேனும் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததா இதுக்கு முன்னாடி, இல்ல துறைசார் அமைச்சர் என்ற அடிப்படையில ஆய்வுக்கு சென்றிருக்கிறாரா? நிச்சயமாக திலகவதி, இந்த ஆய்வானது திடீரென எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு என அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாகவே தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் மெட்ரோ, அதே போன்று சமூக நீதி விடுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், அதாவது மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாகவே ஆய்வை மேற்கொண்டு அங்குள்ள குறைகள் என்னென்ன செய்ய வேண்டும் என பொதுமக்களிடமும் அங்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பயனாளிகளிடம் நேரடியாக விசாரித்து அதன்படி நடவடிக்கை எடுத்து வருகிறார். இந்த வகையில் தான் இன்று திடீரென புழல் சிறைக்குள் சென்று ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக புழல் சிறையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும், என்னென்ன வசதிகள் இன்னும் பற்றாக்குறையாக இருக்கிறது, அதனை அறிந்து அதனை செயல்படுத்துவதற்காக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தண்டனை கைதிகள் வார்டு, அதே போன்று விசாரணை கைதிகள் வார்டு, 2 வார்டுகளிலும் என்னென்ன பற்றாக்குறை இருக்கிறது, இந்த கைதிகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, மேலும் என்னென்ன செய்ய வேண்டும், எவ்வளவு இடவசதி இருக்கிறது, அது குறித்தான விவரங்களை தற்போது ஆய்வு மேற்கொண்டு அதனை பெற்று வருகிறார். இந்த தகவல்கள் அனைத்தும் சிறைத்துறை அதிகாரிகள் தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் ஒப்படைத்து வருகிறார்கள். அந்த காட்சி தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆய்வினை முடித்த பிறகு அவர் ரெடில்ஸ் பகுதியில் உள்ள வடகரையில் இருக்கக்கூடிய ஆண்கள் விடுதிக்கு சென்று இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வினை மேற்கொள்ள உள்ளார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.